ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ராணி அடுப்பங்கரையில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி சுட சுட வர வண்டி கடை சுண்டல் மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் இந்த எல்லோ பட்டாணி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 6லேருந்து 8 ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் ஊற வச்சு கழுவி எடுத்திருக்கேன். இது குக்கரில் பட்டாணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு பிளேட்டில் தக்காளி, ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி, இல்லாட்டி சின்ன தக்காளி இருந்தால் 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடுவோம். தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்து வந்துடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வேக வச்ச பட்டாணியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருக்கு. கையில் வச்சா அமுத்துனா நல்லா நசுங்கி வரணும். அந்த மாதிரி பட்டாணி வெந்திருக்கணும். இப்போ இதில் இருக்க தண்ணியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம மேஷ் பண்ணி விட்ருவோம். 1-2 மேஷ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த பட்டாணியில் இருக்க டேஸ்ட்டெல்லாம் நம்ம அந்த குழம்புல இறங்கும். அதனால் 1-2 நம்ம நசுக்கி விட்டுறலாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு நசுக்கி விட்டாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம் தாளிச்சிக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம், பூண்டு, தக்காளியெல்லாம் பச்சையாக போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் அதில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதங்கி விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா வதக்கி சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலாவை போட்டு கலந்துக்கலாம். நான் சீரகம் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச பட்டாணி வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் அந்த தண்ணியை மட்டும் இப்போதைக்கு சேர்த்துருக்கேன். இந்த மசாலா நல்லா கரைச்சி கலக்கி விட்டுறலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பட்டாணி வேக வச்சதும் போது உப்பு சேர்த்துருக்கோம். பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலக்கி விட்டுருவோம். அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பட்டாணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மசாலாவோட கலந்து விட்டுறலாம். இப்போது இது மசாலா ரொம்ப திக்காக இருக்குது. மசாலா வேக நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கலக்கி விட்டுறலாம். கலக்கி விட்டு
ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். பச்சை வாசம் போய் நல்லா திக்னஸாக வரட்டும். அது வரைக்கும் மேலே கொத்தமல்லி தழையை தூவி கொதிக்க விட்டுருவோம். பாருங்கள் 5 நிமிஷம் நல்லா கொதி வந்து பட்டாணி மசாலாலாம் நல்லா வெந்து கொதி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கார்னிஷ்க்கு இப்போது வெங்காயம், கொத்தமல்லி, கேரட்டு, கார்ன்ஃப்ளேக்ஸு பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்ச சுண்டல் மசாலாவை ஒரு 5-6 கரண்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மழை காலத்தில் சுட சுட இந்த மாதிரி வண்டி கடை சுண்டல் மசாலா வீட்லேயே ஹெல்த்தியாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இது மேலால் நான் வெங்காயத்தை பொடிச்சு விட்டுக்கிறேன். அது கூடவே கேரட்டு, கொத்தமல்லி, கார்ன்ஃப்ளேக்ஸு எல்லாத்தையும் கார்னிஷ் பண்ணிக்கிறேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் மிக்சர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா மிக்சர் கூட ஆட் பண்ணி கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் வாங்கி பொரித்து வச்சுருக்கேன். அதை மேலே ஆட் பண்ணி கார்னிஷ்க்கு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அருமையான வண்டிக்கடை சுண்டல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணி அடுப்பாங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.